டோனி மயமாவே இருக்கு மண்டை ஃபுல்லா. எனக்கு அந்த 6-4 தான் எனக்கு மைண்ட்ல ஓடினே இருக்கு சார். சார் ஜெயிக்கிறமோ இல்லையோ சார், சிஎஸ்கே நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் சார். ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவரு வந்து இத்தனை வருஷமா ஆடிட்டு இருக்காரு, ஓகேங்களா? அவருக்காக நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அவருடைய கேரக்டர் வைஸா இருக்கட்டும், டீமை லீட் பண்றதா இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்க ஃபீல்டிங் செட் பண்றதா இருக்கட்டும், அவர் இன்ன வரைக்கும் மாறவே இல்லை. இன்னும் லெஜெண்டரி ஜோனி லெஜெண்டரியா தான் இருக்காரு. எப்போ நான் விண்டேஜ் ஜோனி பார்க்கணும் அதே மாதிரி தான் இருக்காரு. கொஞ்சம் கூட அவரோட லைஃப்லயும் சரி அவரோட கேம்லயும் சரி சேஞ்சஸே இல்லை. வராரு, ஒரு நோடி ஃபீல்ட் ஆடுறாரு, 6-4 அடிக்காரு, அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்காரு. அதை விட சாம் கரன் 80 அடிச்சாரு பாருங்க, அதுதான் சார் பெஸ்ட். இன்னைக்கு மேட்ச் செம்ம ஜாலியா இருந்தது. 3 ஓவருக்கு ஒரு ரன் வரைக்கும் எடுத்துட்டு வந்தாங்க. ஓகே, அது வரைக்கும் சாட்டிஸ்ஃபைட் சார். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், இது நம்ம ஊர் கிளப். இந்த 5 ஸ்டாருக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு, இந்த கிளப்புக்குன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. கிளப்புக்கு அப்புறம் தான் இந்த பேர். இவரையும் பிடிக்கும், இதையும் பிடிக்கும். இது இல்ல, இன்னும் 10 வருஷம் தோத்தாலும் சரி, இன்னும் 20 வருஷம் தோத்தாலும் சரி, இந்த கிளப்புக்கு நான் வந்து செலவு பண்ணிட்டு தான் இருப்பேன். இந்த கிளப்பை நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். நம்ம வேற கிரிக்கெட்டுக்கு வேற 4 வருஷத்துக்கு இந்த மாதிரி பேசுறோம். ஃபுட்பால் 60 வருஷம் கப்படிக்கா டீம்லாம் இருக்கு. அதெல்லாம் பெரிய சம்பவம் பண்ண டீம். நம்மளும் 5 தடவை சம்பவம் பண்ணியிருக்கோம், இன்னும் நிறைய தடவை சம்பவம் பண்ணுவோம். இந்த பேர் இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இவரோட பெரிய ஃபேன், இவரால தான் நான் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சேன். பட் ஆல்வேஸ் கிளப் ஃபார்ம்ஸ் பரவாயில்ல. பெரிய மாற்றங்கள், சேஞ்சஸ் இட் ஹேப்பன் ப்ரோ. நம்ம இவங்க சேஞ்ச் பண்ண, இவங்க எடுத்ததெல்லாம் நம்ம ஒன்றும் குறையெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க எல்லாருமே கேப்பபிள் ஆஃப் பிளேயர்ஸ் தான். இந்த பிச்சுக்கு யார் கேப்பபிள்னு பார்த்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து நம்ம இது ஒரு பேட் சீசன், அவ்வளோதான். இந்த மாதிரி சீசன் டீம்ஸ்க்கு வர்றது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்போ வந்து இந்த ஒரு பேட் சீசன் வந்து நெக்ஸ்ட் ஒரு 5 to 7 இயர்ஸ் வந்து டீமை நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணக்கூடிய டீம் பிளேயர்ஸ் எடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பேட் சீசன் வந்து நாளைக்கு ஒரு 7 வருஷத்துக்கான ஒரு பெரிய நல்ல சீசன்ஸ் அமையறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கேப்டன் வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா பிச்சை ரொம்ப ஈஸியா அசிஸ்ட் பண்ணலாம். பிச்சை இங்க இருக்க லோக்கல் பாய் கேப்டன் ஆனா இன்னுமே ஃபேன் பேஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து தட்ஸ் அ கைண்ட் ரிக்வஸ்ட். ஆக்சுவலா ரிக்வஸ்ட்னு சொல்ல முடியாது, ஒரு ஆசை. புரியல. என் பேர் ஆகாஷ். எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். நமக்கே தெரியும் 10th பொசிஷன்லேருந்து அவுட் ஆஃப் த கேம்னு. பட் இந்த 5 மேட்சுமே நமக்கு ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து சிஎஸ்கேக்கு இப்போ நமக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ். சாம் கரனா இருக்கட்டும், டெவால் ப்ரூவிஸ், அப்புறம் தோனி, ஜடேஜா, ஈவன் எல்லாருமே பேட்டிங் வந்து எல்லாருமே அடிக்கிற இன்டென்ட்ல ஆனாங்க. 190 நல்ல ஸ்கோராக இருந்துச்சு. பட் நம்ம விட்டது வந்து ஃபீல்டிங்கில் தான் விட்டோம். பத்திரனாவே எனக்கு தெரிஞ்சு 3 4 விட்டார், ஒரு கேட்ச் விட்டார். அதெல்லாம் பிடிச்சிருந்தா இந்நேரம் நம்ம அழகாக ஜெயிச்சிருக்கலாம். ஈவன் ஏன்னா கலீல் அகமத் 6 balls 2 runs அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு டிஃபெண்ட் பண்ணிருந்தாரு. ஒரு 4 runs எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா 6 balls 6னா கன்ஃபார்ம் ஜெயிக்க கூட வாய்ப்பு இருந்தது. பட் பத்திரனா இன்னைக்கு ரொம்பவே சுமாராக பண்ணாரு. ஸோ அதை மட்டும் மாற்றினா கன்ஃபார்ம் சிஎஸ்கே நெக்ஸ்ட் இயர் தான் ஜெயிக்க முடியும். பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், வீழ்வோம், நம்ம பழகுவோம், திரும்பவும் ஜெயிப்போம். நல்லா இருந்துச்சுண்ணா மேட்ச். இன்னும் ஒரு 10-15 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தா சிஎஸ்கே ஜெயிச்சிருந்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேச்சஸ் பிடிச்சிருந்துருக்கணும். மேட்ச் எல்லாம் நல்லா இருந்துச்சு. தோனி 6 அடிச்சாப்ல. 2023 நம்ம அடிச்ச 10 பேரும் டானு. இப்போ 2025 நம்மள அடிச்ச 10 பேருமே டானு. பட் வீழ்ந்தாலும் தோத்தாலும் வி லவ் எல்லோ, வி வின். 190 அடிச்சோம். 190 அடிச்சு ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கும். இதுவரை 190 நம்ம பெரிய டார்கெட் அடிச்சது இல்ல. 190 அடிச்சோம், சரி ஓகே ஈஸியா நம்ம வின் பண்ணிடலான்ற மாதிரி தான் நினைச்சோம். பட் அவங்க டீம்ல பிரப்சிங் சூப்பராகவே ஆடினாரு. ஸோ எங்க நமக்கு லேக் ஆச்சுன்னா வந்து பத்திரனாவோட டெப்த் ஓவர்ஸ் தான். ஸோ பத்திரனா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து 19.2 ஓவர்ல ஆல் அவுட் ஆயிட்டோம், எல்லா விக்கெட்டும் இழந்துட்டோம். ஸோ ஏன் அது மெயினா ஒரு காரணமா இருந்துச்சுன்னா, டோனி ட்ரை பண்ணாரு, 2 6 ஒரு 4 அடிச்சாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்தது தீபக் ஹூடா. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டே இருக்கோம், தீபக் ஹூடா வந்து செட் ஆக மாட்டாரு டீமுக்கு. அதுக்கு பதிலாக ஒரு யங்ஸ்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஆட வைக்கலாம்னு சொல்லிட்டு. பட் அது வந்து மேனேஜ்மெண்ட் சைட்ல அதுக்கு வந்து ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு தீபக் ஹூடாவே வச்சு ஆடுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே அவர் விக்கெட்டை விட்டதுனால அடுத்து வர பவுலர்ஸ் எல்லாரும் விக்கெட்டை விட்டாங்க. சகலை மட்டும் கொஞ்சம் பொறுமையா ஆடி இருந்தாருன்னா லாஸ்ட் ஓவர்ல எல்லா பாலும் ஆடிக்கலாம். மேபி ஒரு 10 ரன் கூட வந்திருந்தா இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிருக்க ஒரு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ நம்ம 4 பால் ஆடாம விட்டது தான் வந்து மேபி ஒரு 10 ரன் ஷார்ட்டா இருந்ததுனால இந்த மேட்ச் தோத்து நினைக்கிறோம். ஹோப். என் பேர் விஷ்ணு.